ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லெட்டர் பேடை எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட் ஆப்ஷன் போங்க. அதில் ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துக்கோங்க. ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பை என்ன சைஸ்க்கு வேணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஃபார்மேட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எடிட் ஷேப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா எடிட் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நமக்கு ஒரு டாட் தெரியுது இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணுறது மூலயமா அதோட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த ஒயிட் டாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு ஒரு கர்வ் ஷேப் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த பொசிஷனில் வைக்கிறோமோ அந்த பொசிஷனுக்கு அந்த கர்வ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் கலர் ஃபில் பண்ண ஃபார்மேட்டில் ஷேப் ஃபில் டூல் போனீங்கன்னா கிரேடியன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். இந்த மோர் கிரேடியன்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ பேன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கலர்ஸ் சூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம மல்டி கலர்ஸை இந்த கிரேடியன்ஸில் கொண்டு வர முடியும். ஸோ இந்த கட்டர் பொசிஷனை கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் கலர் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் அதை மூவ் பண்ணோம் அப்படின்னா கலரோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணேன். Ctrl D அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ ரொட்டேட் ஆப்ஷனில் ஃப்ளிப் வெர்டிக்கல், ரொட்டேட்டில் மறுபடியும் ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா இது நமக்கு ஒரு மிரர் இமேஜ் மாதிரி கிடச்சிரும். ஸோ இதை ட்ராக் பண்ணி பாட்டம் ஆஃப் த பேஜ்க்கு கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ ஒரு லேஅவுட் கிடச்சிருக்கு இல்லையா நமக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு லோகோ இமேஜை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இன்சர்ட்டில் பிக்சருக்கு போனீங்கன்னா நம்ம லோகோவை எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லோகோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் சிம்பிள் தெரியுதுங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுறப்ப அது நம்ம மார்க் பண்ண ஏரியாவை மட்டும் ரிமூவ் பண்ணும். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்ம லோகோ எடுத்தாச்சு. இதில் ஒரு சர்க்கிள் ஷேப் போட்டு அந்த லோகோவை சர்க்கிள்குள்ளே ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்சர்ட்டில் சர்க்கிள் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளை பேக்வேர்டில் கொண்டு போகிறதுக்கு ஃபார்மேட்டில் நமக்கு அரேஞ்ச் குரூப்ஸில் போனீங்கன்னா சென்ட் பேக்வேர்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டா இப்போ நமக்கு இந்த இமேஜ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இதோட பேக்ரவுண்டும் ஒயிட்டில் வச்சுட்டா பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இதை நம்ம குரூப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணோன்னா கரெக்டான பொசிஷனில் ஃபிட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு டைட்டில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நமக்கு என்ன ஸ்டைலில் வேணுமோ வச்சுட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சென்டரோட நேமை டைப் பண்ணியிருக்கேன். இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அலைன்மெண்ட்டில் சென்டர் வச்சிடுறேன். ஸோ சேம் நம்ம இங்கே செட் பண்ணியிருக்க மாதிரி கீழே நம்ம அட்ரஸ் பாக்ஸ் போட போகிறோம். ஸோ அதுக்கும் ஒரு ஷேப் டூல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்மளோட சென்டர் அட்ரஸை டைப் பண்ணியாச்சு. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சேம் சென்டர் அலைன்மெண்ட்டை யூஸ் பண்ணுறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு செட் பண்ணிடுறேன். இப்போ டிசைனில் வாட்டர் மார்க் டூல் யூஸ் பண்ணி பிக்சர் வாட்டர் மார்க் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பிக்சரை வாட்டர் மார்க்காக யூஸ் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணி வாட்டர் மார்க்குக்கு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம லோகோவே நான் எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தோன்னே உங்களோட இமேஜ் வந்து பேக்ட்ராப்பாக லேஅவுட்டில் செட் ஆகிடும். ஸோ இப்போ இதான் ஃபைனல் செஷன். ஸோ இப்போ நம்மளோட லெட்டர் ஹெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது queries இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் இது மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். See you in the future videos.